தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால் கடந்த 4 ஆண்டுகளில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக கல்வி சார்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் சமூகத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகளில் மாணவர்கள் சிக்கிவிடாத நிலையை உருவாக்கவும் ஆசிரியர்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் மாணவர்கள் சார்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கும் விபரீதங்களை களைய புதிய திட்டம் வகுக்கப்படும் என கடந்த ஏப்ரல் 15 அன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு 4 ஆண்டுகளாக அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. மென்மேலும் அது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுத் சைடு சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. வருகின்ற 24ஆம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அது புதுவிதமான அனௌன்ஸ்மெண்டாக கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்தேன். அதற்கேற்ப கடந்த ஏப்ரல் 25 அன்று வெளியிட்ட பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளில் ஒன்றாக இன்றைய சூழலில் பள்ளி மாணவர்களிடம் சமூகம் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்த புதிய திட்டம் ஒன்றை அறிவித்தார். மாணவர்களின் வாழ்வியல் திறன் மற்றும் விழுமிய கல்வியை நடைமுறைப்படுத்த ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும். இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாடவேளை ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வகுப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய இந்த முன்னெடுப்பு அவர்களின் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்தி சமூகத்திற்கும் நிச்சயம் மிகப்பெரிய நன்மை பயக்கும்.